ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட் வீடியோ தான் அது. அந்த வீடியோவில் எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காமல் எல்லாரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோவோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். எங்கள் வீட்டில் பருப்பு குழம்பு வச்சு அது மிச்சம் இருந்ததுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்குவேன். நைட்டு இட்லி தோசைக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 தக்காளியும் வெட்டி வச்சுக்கோங்க. அது ரெண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து மசாலா வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற பருப்பு குழம்ப ஊற்றி நல்லா அதையும் கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் கடலை மாவை நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு இது கூடவே சேர்த்துட்டு கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சு பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் நிறையவே கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டிங்கன்னா சூப்பரான கடலை மாவு சாம்பார் ரெடி. சில ஹோட்டல்ஸ்லலாம் இந்த மாதிரி சாம்பார் கொடுப்பாங்க. இட்லி தோசைக்கு சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி